பணத்தை எங்க வச்சிருப்பானுங்க? ஏடிஎம் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்க. இந்த ஏடிஎம் வர மாட்டேங்குது. இந்த ஏடிஎம் வந்துருச்சு. திருடனுக்கு பீரோ தான் ஏடிஎம். உடம்பு சரியில்லைன்னு வேலையை விட்டுட்டீங்க. வரதட்சணை கொடுக்கலன்னு மருமக பொண்ணை வீட்டுல விட்டுருவேன்னு சொல்றாரு. பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், மாமனாருக்கு கண் ஆபரேஷன் பண்ணணும், மாமியாருக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும். வீடு இல்லடானா ஏலத்துல இருக்கு. இருக்கிற காசு வட்டி கட்ட கூட பத்தாது. இதுக்கு மேல நம்ம வாழ வேண்டாங்க. நம்ம வாழ வேண்டாம். பசங்களுக்கு விஷத்தை கொடுத்து நாமளும் விஷத்தை குடிச்சு செத்துறலாங்க. நமக்கு இந்த வாழ்க்கை வேண்டாங்க. இவங்க கஷ்டத்தை கேட்டா கல்லே கரைஞ்சிரும் போல இருக்கு. நம்ம இதையும் கரையாதா? கரையணும். இல்லைன்னா என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. உள்ள வச்சிடலாம். நல்லா இருக்கணும். இந்த சென்டிமெண்ட் எல்லாம் சீரியல்லையா? இதை கேட்டு எமோஷனல் ஆயிட்டேனே. என் காசையும் தங்கத்தையும் விட மாட்டேன், விட மாட்டேன். ஜோசியம் பாக்குறீங்களா? ஜோசியம் உள்ளத உள்ளபடி சொல்லுவேன். சொல்ல போறது நான் இல்ல தாயி. காஞ்சி காமாட்சி மீனாட்சி. 6 மாசத்துக்கு முன்ன 3 மாசத்துல பொண்ணு கிடைக்கும் 500 ரூபா வாங்கினல, ஞாபகம் இல்லையா? பொண்ணு இல்ல, ஒரு மண்ணும் கிடைக்கல. கல்யாண பைத்தியம். அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்ன கண்ணு? குறி பார்த்து சொல்றேன். பாத்துட்டு சொல்றேன்னு தானே சொன்னேன். அதான் இன்னும் பாக்கலையே, பாத்துட்டு சொல்றேன். ஜோசியம் என் மனச காயமாக்குறே கண்ணஞ்சக்காரு. அம்மா இந்த பக்கமா வரா. 7 சனியாவது ஒரு கட்டத்துல விட்டுரும். ஆனா இவன் என்ன விட்டுற மாதிரியே தெரியலையே. அவனை அனுப்பிடு தாயி. அப்படி கிளம்பிட்டான். நல்ல வேலை, எப்படியோ அவங்கிட்ட தப்பிச்சிட்டேன். என்ன போயிட்டானே குருஜி? எப்போ போயிட்டானே. பயன்ட்டீங்களா? உனக்கு நான் மட்டும் இல்ல, அந்த கிரகங்களே பயப்படும். உன்னோட கிரகணம் அப்படி இருக்கு. அன்லக்கி ஃபெலோ. நீங்களே இப்படி சொன்னா எப்படி குருஜி? நீங்க தான் எனக்கு ஏதாவது பொண்ணு பார்த்து வைக்கணும். டேய், எத்தனை பொண்ணுங்க பாக்குறது? எத்தனை பொண்ணுங்கள பாக்குறது? 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணலாம் சொல்லிருக்காங்கல்ல. உனக்காக பொய் சொல்லி சொல்லி உண்மை பேசதே மறந்துட்டேன். ஏன் மந்திரத்தோட மறந்துடும் போல இருக்கு. இங்க பாரு, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி கண்ணின்னு சொன்னா கூட உனக்கு கன்னி பொண்ணு கிடைக்காதுடா. நீ அன்னதானம், பிரியாணி தானம், ஏன் ட்ரை ஃப்ரூட் தானமே செஞ்சா கூட உனக்கு பொண்ணு கொடுக்கறவன் இந்த உலகத்திலேயே இல்ல, கிடைக்கவும் மாட்டான். விடு குருஜி, அப்படி சொல்லாதீங்க குருஜி. இப்போ கல்யாணம் ஆகி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பிரிஞ்சு போனவங்க, ஓகே, அப்புறம் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே கணவன் இழந்தவங்க, எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் விட்டு போனாங்க. நான் கண்டிக்கிறேன் குருஜி. எனக்கு பொம்பளை வாசனை இல்லாம மூச்சோட முடியல குருஜி. உனக்கு சம்பந்தம் பார்த்து பார்த்து ஏன் மூச்சே நின்னு போயிடும் போல இருக்குடா. குருநாதா, என்னாச்சுடா? போனா யாரா இருக்கும்? தலிபா. ஹலோ, மேட்சிங் சாஸ்திரம் தான் பேசுறேன். என்ன பொண்ணு இருக்கா? சம்பந்தம் பார்க்கணுமா? அர்ஜென்ட்டா பார்க்கணுமா? பண்ணிடலாம். பைய கத்தி அம்மிக்கல் மாதிரி ஸ்ட்ராங்கா இருப்பான். நீங்க வாட்ஸ்அப்ல லொகேஷன் ஷேர் பண்ணிக்கினா போதும். பொண்ணோட லைஃப்ல பையனை உடனே ஷேர் பண்ணிடலாம். ஓகே, வைங்க வைங்க வைங்க, போன வைங்க. டேய், உன் கதைக்கு ஹாப்பி எண்டிங் வந்துச்சுடா. ஹாப்பி தானே? கௌதம் மேல நீரோ மாதிரி இருக்கடா. உட்காரு, நானும் உட்காந்துக்கிறேன். பொண்ணுங்க வந்துடுவாடா. சி டீஷர்ட்டை நடத்துக்க. பழத்தப்படு, நான் எடுத்து. வணக்கங்க. வணக்கம். இந்த ஃபேன் காத்துக்கு என் முடி களையுது. யோ, பொண்ணை வர சொல்லுங்க. பொண்ணை வர சொல்லுங்க. ஏண்டி பொண்ணை கூட்டிட்டு வா. ஏமா, உனக்கு சங்கீதம் தெரியுமா? கெடுத்துட்டு இருக்கு. சங்கீதம் தெரியுமா? சாம்பா சார் வேணும்னா ஆப்லயே பாட்டு கேட்பேன். ஃபார்மாலிட்டிக்காக ஏதாவது ஒன்று கேட்கணும்ல. ஏமா,
என்ன வரும் உனக்கு? எதுவுமே வராதா? ஏய் என்னடி இது அது இல்ல. அதேதான் இது. இது அது இல்லைங்க. அதேதான் இது. இது அது இல்லையா? அதேதான் இது. இது அது இல்ல. அதான் இதுங்கறல. இது அதானா? அதான் இது. பாவி சண்டடி என்ன கரண்டி பண்ணிட்டு வந்திருக்க? சாட்டிங், டேட்டிங், மீட்டிங்னு சுத்தனா இப்படி வாமிட்டிங் தான் வரும். நாங்களும் தான் சுத்தணும். ஆனா உன்ன மாதிரியா? ஏண்டி கத்துற? கேட்ற போறாங்க. கேட்டுட்டேன். அவசரப்பட்டு கோழி முன்னாடியே கூவிடுச்சு. யாரு கூவுனாங்க? பொண்ணோட டெம்ப்டிங் வாமிட்டிங்கா மாறிடுச்சு. நம்ம காட்டுல மழை பெய்யுது, நம்ம காட்டுல மழை பெய்யுது. அப்ப என்ன மாப்பிள்ளையே? பொண்ணோட ஆசையே அசிங்கமா இருக்குடா. 3 மாசம் கர்ப்பிணியை போய் கட்டிக்கிறேங்கறியடா. எதுக்கு கட்டக்கூடாது? எதுக்கு கட்டக்கூடாதியா? அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது? இந்த பிஞ்சு மனசை கெடுத்து அந்த பாவி பையில சொல்றதை விட்டு இந்த பாவமான புள்ளைய போய் சொல்றீங்களே சொல்லக்குட்டி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கட்டிக்கிறேன். விதைய போட்டேன் என்ன, செடியை மட்டும் நான் வளர்க்குறேன். நீங்க எவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. கடவுளை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். அப்புறம் எதுக்கு லேட்டு? வாங்க போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லைங்க, இந்த கல்யாணம் நடக்காது. நீங்க ஃப்ரெஷ், நான் தேஞ்சு போன பிரஷ். இந்த மச்சம் உங்களுக்கு வேண்டாங்க. மச்செல்லாம் நீ ஃபீல் பண்ணாத, நானே உனக்கு மச்சாதான். வா போய் மச்சா மச்சா சாங் போடலாம். வேண்டாங்க, செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு செலவு ஜாஸ்தி ஆகும். உங்களை மாதிரி ராமருக்கு சீதை தான் கிடைக்கணும், சன்னி லியோன் இல்லைங்க. நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன். நான் செட் பண்றேன் மாமா. ஏங்க ப்ளீஸ்ங்க, நான் கூட சன்னி லியோன் ஃபேன் தாங்க. வாங்க பேசிக்கலாம். இத பாக்கும்போது உனக்கு என்ன புரியுது? உன் டைம்க்கு டைபாய்டு வந்திருக்கு. அதுக்கு மருந்தே கிடையாது. என்ன பண்ணணும் குருநாதா? சரக்கு அடிப்போம். ஐ லைக் இட். We will have it. I am also a bachelor. அதனால எனக்கு எதுவும் செட் ஆக மாட்டேங்குதா? Yeah. Okay. Cheers. சி உன் மூஞ்சிக்கெல்லாம் கல்யாணம் கேக்குதா? இந்த ஜென்மம் மட்டும் இல்லடா, எந்த ஜென்மத்திலயும் உனக்கு கல்யாணம் நடக்காது. உன் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு இருக்காதுடா. உன் வீட்டுல விளக்கேத்துறதுக்கும் வாசல்ல கோலம் போடுறதுக்கும் பொண்ணே கிடைக்காதுடா. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. ஐயோ, என்னாச்சு சிஷ்யா? குருநாதா, டிக்கா சாப்பிடும்போது கூட திட்டு வாங்கினதான் ஞாபகம் இருக்கு. சரக்கு அடிக்கிறது மறக்கடிக்கிறதுக்கு தான், மறந்ததை ஞாபகப்படுத்துறதுக்கு இல்ல. ஆமால அட்ரா அடி. உள்ளபடி சொல்லுவேன், சொல்லுறது நான் இல்ல. மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, உள்ளத உள்ளபடி சொல்லுவேன். இங்க பாருடா, அப்பா உன் கை ரேகையில கோடிகள் கொண்டாட்டம் ஆடுது. கூடிய சீக்கிரமே நீ கோடீஸ்வரனாக போற. ரோஜா பூ மாலை ஒரு கோட்டருக்கும் வாழ்க்கையே நாசம் பண்றியாடி. வாழ்க்கை ஃபுல்லா புடிக்கிட்டே இருப்பியா? 1000 பொய் சொல்லியாவது கல்யாணத்தை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீ எப்பவும் உண்மைதானே சொல்ற. உனக்கு எப்படி நடக்கும் கல்யாணம்? வா வா சரக்கு போடலாம். நான் போயிடுவேன்.